ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அருளிய ஸ்ரீ உபதேசாமிர்தத்தின் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் விளக்கம். பாகம் 1. முன்னுரை. கிருஷ்ண பக்தி இயக்கம் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் வழியில் நடத்தப்படுகிறது. கௌடிய வைஷ்ணவர்கள் அல்லது வங்காள வைஷ்ணவர்கள் பெரும்பாலும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பின்பற்றுபவர்கள் ஆவர். இவர்களில் விருந்தாவனத்து 6 கோஸ்வாமிகள் ஸ்ரீ சைதன்யரின் நேரடியான சீடர்கள் ஆவர். எனவே ஸ்ரீல நரோத்தம தாஸ் பாடியுள்ளார். ரூப ரகுநாத பதே ஹ இயே ஆகுதி கபே ஹாம புஜப ஷே யுகல பிரீதி. எப்போது கோஸ்வாமிகளால் கொடுக்கப்பட்ட இலக்கியத்தை புரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு ஏற்படுகின்றதோ அப்போதுதான் ராதா கிருஷ்ணரின் உன்னதமான அன்பு பரிமாற்றங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் எனும் வரப்பிரசாதத்தை மனித சமூகத்திற்கு வழங்குவதற்காகவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தோன்றினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களிலேயே மிகவும் உயர்ந்ததாக இருப்பது மாதுரிய பாவத்தில் கோபியர்களுடன் அவர் நிகழ்த்திய லீலைகள் ஆகும். கோபியர்களில் மிகச்சிறந்தவரான ஸ்ரீமதி ராதாராணியின் மனோபாவத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தோன்றினார். எனவே பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் குறிக்கோளை அறிந்து அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு ஒருவர் ஸ்ரீ ரூப சனாதன பட்ட ரகுநாத, ஸ்ரீ ஜீவ கோபால பட்ட மற்றும் ரகுநாத தாச எனும் 6 கோஸ்வாமிகளின் அடிச்சுவடுகளை மிகவும் உறுதியாக பின்பற்ற வேண்டும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியே எல்லா கோஸ்வாமிகளுக்கும் தலைவராக இருந்தார். மேலும் நமது செயல்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த உபதேசாமிர்தத்தை அவர் நமக்கு அளித்துள்ளார். சிஷ்டாஷ்டகம் எனப்படும் 8 ஸ்லோகங்களை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விட்டு சென்றதை போலவே நாம் தூய வைஷ்ணவர்கள் ஆகலாம் என்பதற்காக உபதேசாமிர்தத்தை ரூப கோஸ்வாமி நமக்கு அளித்துள்ளார். எல்லா ஆன்மீக விவகாரங்களிலும் ஒருவரது முதல் கடமையாக இருப்பது அவரது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதே ஆகும். ஒருவர் தனது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தினால் அல்லாது அவரால் ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியாது. இந்த ஜட உலகில் உள்ள அனைவரும் தீவிர மற்றும் அறியாமை குணங்களில் மூழ்கியுள்ளனர். ஒருவன் சத்வகுணம் எனப்படும் நற்குணத்தின் படித்தரத்திற்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். இதை ரூப கோஸ்வாமியின் உபதேச மொழிகளை பின்பற்றுவதன் மூலம் செய்யலாம். அதன் பிறகு மேலும் தொடர்ந்து முன்னேற்றத்தை அடைவது எப்படி என்பதை பற்றிய அனைத்தும் வெளிப்படுத்தப்படும். கிருஷ்ண உணர்வில் அடையப்படும் முன்னேற்றம் அதை பின்பற்றுபவரின் மனோநிலையை பொறுத்ததாகும். கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை பின்பற்றும் ஒருவர் பக்குவமடைந்த ஒரு கோஸ்வாமியாக மாற வேண்டும். வைஷ்ணவர்கள் பொதுவாக கோஸ்வாமிகள் என்று அறியப்படுகின்றனர். விருந்தாவனத்தில் இந்த பட்ட பெயரால் தான் ஒவ்வொரு ஆலயத்தின் நிர்வாகியும் அறியப்படுகிறார். கிருஷ்ணரின் ஒரு பக்குவமான பக்தனாக மாற விரும்புபவன் ஒரு கோஸ்வாமியாக மாற வேண்டும். கோ என்றால் புலன்கள், சுவாமி என்றால் அதிபதி என்பதாகும். ஒருவன் தனது புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தினால் அல்லாது அவனால் கோஸ்வாமியாக முடியாது. கோஸ்வாமி ஆவதன் மூலமாக வாழ்வில் மிக உயர்ந்த வெற்றியை அடைந்து பிறகு பகவானின் தூய பக்தராக மாறுவதற்கு ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் அளிக்கப்பட்ட இந்த உபதேசங்களை ஒருவர் பின்பற்ற வேண்டும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிர்த சிந்து, விதக்த மாதவ மற்றும் லலித மாதவ முதலிய பல நூல்களை கொடுத்துள்ளார். ஆனால் உபதேசாமிர்தத்தை முன்னேற்றமடையாத பக்தர்களுக்குரிய ஆரம்ப உபதேசங்களை கொண்டுள்ளது. இவ்வுபதேசங்களை ஒருவன் உறுதியாக பின்பற்ற வேண்டும். அதன் பிறகு வாழ்வை வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்வது எளிதாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. முன்னுரை இத்துடன் முடிந்துவிட்டது. இனி பதம் 1. இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் பதம் 1 வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.